அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஈவினிங் சண்டேன்றதுனால வீட்லேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இன்றைக்கின்னு பார்த்து வீட்டில் க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு. ரம்ஜான் வரதுனால முன்னாடி அல்ஹம்துலில்லாஹ் எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டோம். மாடிலையும் பெட்ஷீட் காய போட்டுருந்தேன், அதையும் ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு. உங்கள் வீட்லேயும் ரம்ஜானுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தென் வந்துட்டு அம்மாவுமே டீ போட்டுட்டு இருந்தாங்க. நானுமே காலிஃப்ளவர் பகோடா செய்யலான்னு சொல்லியிருந்தேன். நான் செய்கிற காலிஃப்ளவர் பகோடா நல்லா கிரன்ச்சியாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் அளவு பஜ்ஜி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அளவு ரைஸ் ஃப்ளார், சும்மா பெருங்காயத்தூள், உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர் ரெடி ஆகிடும். அடுத்து கட் பண்ணி வேக வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து மீடியம் ஃப்ளேமில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உள்ள பபிள்ஸ்லாம் நல்லா காம் ஆகி வரணும், அப்போ தான் நம்மளுக்கு கிரன்ச்சியாக கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக எல்லா காலிஃப்ளவருமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.